ஜெயக்கி, நம்ம பிரபஞ்சத்துல இருக்கிற கிரகங்களை பத்தி இப்போ பார்க்கலாம். இந்த பிரபஞ்சம் ரொம்ப பெரியது. அதுல நிறைய கிரகங்க இருக்கு. நம்ம எல்லாரும் வாடுற பூமி ஒரு கிரகம்தான். இது நம்ம வாழ்க்கைக்கு அடிப்படை. ஒரு நட்சத்திரத்தை சுத்தி வர பெரிய உருண்டையான ஒரு பொருள் தான் கிரகம். இவை சூரியனை சுற்றி சுழலுகின்றன. நம்ம பூமியை போலவே நம்ம சூரியனை சுத்தி 8 கிரகங்கள் இருக்கு. ஒவ்வொரு கிரகமும் தனித்தன்மையோடு இருக்கின்றன. சில கிரகங்கள் ரொம்ப சின்னதாகவும் கல்லு மண்ணு மாதிரி இருக்கும். இவ சூரியனுக்கு அருகில் இருக்கும். சில கிரகங்கள் ரொம்ப பெருசாவும் காத்து நிறைஞ்சதாவும் இருக்கும். இவ சூரியனுக்கு தொலைவில் இருக்கும். ஒவ்வொரு கிரகமும் வித்தியாசமா இருக்கும். இவை அனைத்தும் நம்ம பிரபஞ்சத்தின் அழகையும் அதிசயத்தையும் காட்டுகின்றன. நட்சத்திரங்களுக்கும் கிரகங்களுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? நட்சத்திரங்களை இருந்து தான் வெளிச்சமும் சூடும் வருது. சூரியன் ஒரு நட்சத்திரம். கிரகங்கள் எல்லா நட்சத்திரங்களை சுத்தி வரும். இவங்களுக்கு சொந்தமா வெளிச்சம் கிடையாது. நட்சத்திரங்களோ வெளிச்சம் தான் இதுங்களுக்கு. கிரகங்க எல்லாம் வெவ்வேறு விஷயங்களால செய்யப்பட்டிருக்கு. பூமியை போல சில கிரகங்கள் கல்லு, பாறைகள், இரும்பு இதெல்லாம் சேர்ந்து இருக்கும். இதையெல்லாம் ஓட் கிரகங்கள்னு சொல்லுவாங்க. இவ சூரியனுக்கு அருகில் இருக்கும். வியாழன், சனி மாதிரி சில கிரகங்கள் எல்லாம் காத்தால நிறைஞ்சிருக்கும். இத வெளிப்புற கிரகங்கள்னு சொல்லலாம். இவ சூரியனுக்கு தொலைவில் இருக்கும். உட்கிரகங்க சூரியனின் வெப்பத்தை அதிகமா உணர்கின்றன. அதனால் அவை உறுதியான பொருட்களா ஆனவை. வெளிப்புற கிரகங்கள் காற்று மற்றும் வாயுக்களா ஆனவை. அதனால் அவை மிக பெரியவை மற்றும் மிக குளிர்ந்தவை. நம்ம சூரிய குடும்பத்துல 8 கிரகங்கள் இருக்கு. அவை புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். புதன் சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு. அதனால் அது ரொம்ப சூடான கிரகம். வெள்ளி 2வது கிரகம். அது பூமியை விட வெப்பமானது. பூமி 3வது கிரகம். இதுல மட்டும்தான் தான் உயிரங்கள் இருக்குன்னு இப்போதைக்கு நமக்கு தெரியும். செவ்வாய் 4வது கிரகம். அதுல நீலமலைகள் மற்றும் பெரிய பள்ளங்க இருக்கு. வியாழன் மிகப்பெரிய கிரகம். அதில் பல சந்திரங்கள் இருக்கு. சனி அதன் அழகான வளையங்களா பிரபலமானது. யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் ரொம்ப தூரத்துல இருக்கு. அவை மிகவும் குளிர்ந்த கிரகங்கள். இந்த பிரபஞ்சத்துல நாம மட்டும் தான் இருக்கோமான்னு தெரிஞ்சுக்க கிரகங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். மத்த கிரகங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டா நம்ம பூமியை பத்தியும் நல்லா புரிஞ்சுக்கலாம். இது புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கவும் நம்ம எதிர்காலத்தை பாதுகாக்கவும் உதவும். கிரகங்கள் நம்ம பிரபஞ்சத்துல இருக்கிற ஒரு அதிசயம். அதுக எல்லாம் விதவிதமான வடிவங்கள்ல அளவுகள்ல வித்தியாசமா இருக்கு. கிரகங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டா நம்ம பிரபஞ்சத்தையும் அதுல நம்ம இடத்தையும் பத்தி இன்னும் நல்லா புரிஞ்சுக்க முடியும்.